Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம 1000 PQ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது தேர்ட் பார்ட். இன்னைக்கு வந்து நம்ம 8th NCERT பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த 100 லைன்ல நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க NCERT கவர் பண்ணாட்டி கவலைப்படாதீங்க. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். PDF வேணா நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ராசஸ் ஆஃப் லூசனிங் அண்ட் டர்னிங் ஆஃப் சாயில். அதாவது அந்த மண்ணை வந்து கொஞ்சம் தளர்ந்து விட்டு பண்ற பேர் என்னன்னா டில்லிங் வாங்க இல்லாட்டி பிளவுச்சிங் வாங்க. டேமேஜிங் crops பை unwanted plants, ரிமூவிங் த வீட்ஸ். அதாவது களைச்செடியை ரிமூவ் பண்ணாதான் நல்ல நிலங்கள்ல இருக்கிற நல்ல செடிகள் வளரும்னு சொல்லுவாங்க. ரைசோபியம் பாக்டீரியா ரூட் நூடுல்ஸ் ஆஃப் த லெகுமஸ் பிளான்ட்னா வந்து பீ பிளான்ட், அதுக்கப்புறம் பட்டாணி வகைகள் எல்லாமே இதில் தான் வரும். பிளான்ட்ஸ் ஃபிக்ஸ் த நைட்ரஜன். இது என்ன பண்ணும்னா அட்மாஸ்பியர் நைட்ரஜனை வந்து அமோனியாவா மாத்திரும். யாருன்னா ரைசோபியம். இந்த ரைசோபியம்ன்றது நைட்ரஜன் ஃபிக்ஷன் பாக்டீரியா. ஓகே, ஆப்ஷன்ல வந்து இது வந்து ஃபங்கையா இல்ல ஆல்கேவாலாம் கேட்பாங்க. ரைசோபியம் வந்து ஒரு பாக்டீரியா. மைக்ரோ ஆர்கானிசம் தட்ஸ் கால் திஸ் இஸ் பேத்தோஜன். பேத்தோஜன் என்னன்னா டிசீஸ்னு அர்த்தம், நோய். இதை காஸ் பண்ற பாக்டீரியா பேர் வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஆர் பேத்தோஜெனிக் ஏஜென்ட்னு வாங்க. Yeast is used to do production of alcohol wine through fermentation. Fermentationன்றது என்னன்னா anaerobic respiration. அப்படின்னா என்னன்னா வித்தவுட் ஆக்சிஜன் மூலமா இது நடக்கும். வித்தவுட் ஆக்சிஜன் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஈஸ்ட் வந்து ஃபங்கை. அடுத்து பென்சிலின். பென்சிலின் என்ன? பென்சிலின் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங் 1928ல கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். எந்த ஃபங்கைன்னு பார்த்தோம்னா பென்சிலியம் நொட்டடும். ஸ்டெஃப்லோகாக்கஸ்னு ஒரு பிளேட்ல தான், அந்த பாக்டீரியாவோட பிளேட்ல இதை அப்ளை பண்ணி அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சாரு. வைரஸ் ரீப்ரொடியூஸ் ஒன்லி இன்சைட் த செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் ஆர்கானிசம். வைரஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஹோஸ்ட் தேவை. ஹோஸ்ட்னா என்னன்னா நம்மளுடைய பாடி தான் ஒரு ஹோஸ்ட். அதுக்கு நம்ம கிட்ட இருந்த நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்மால் யூனிட் யூஸ் டு மேக் சிந்தட்டிக் ஃபைபர் இஸ் கால்ட் மோனோமர். மோனோமர் மல்டிபிள் ஆஃப் மோனோமர் தான் வந்து பாலிமர் சொல்லுவோம். மல்டிபிள் ஆஃப் மோனோமர் அது பாலிமர். ரேயான் இஸ் த ஆர்டிஃபிஷியல் சில்க். இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலாம். எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா வுட் பல்ப்ல இருந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் சிங்க்கு. நைலான் வந்து சிந்தட்டிக் சில்க். Plastic do not get deformed and eating is called thermostatic plastic. Two types of plastic இருக்கு. இது வந்து cannot be melt. ஓகே, மெல்ட் பண்ண முடியாது. பட் தெர்மோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்கு, இன்னொரு வகை, can be melted. டூ டைப்ஸ் ஆஃப். நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து தெர்மோ செட் ஆயிடுச்சு, அதனால அதை வந்து டிஃபார்ம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்லாம் பார்த்தா நம்ம உருக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த கோல் ஃப்ரம் டெட் வெஜிடேஷன் இஸ் கால்ட் கார்பனைசேஷன். அதாவது அந்த கறி வந்து இருக்குல்ல, கோல், நிலக்கரி, அது இறந்து போன பொருள்ல இருந்து ரெடி ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன? கார்பனைசேஷன். கோக் இஸ் டஃப் porous black substance used in the manufacture of steel. நம்ம கார்பனை பொறுத்த வரைக்கும் கார்பன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்ட்ராங் மெட்டீரியல், அதனால வந்து நம்ம ஸ்டீல்ல யூஸ் பண்ணுவோம். பெட்ரோலியத்துக்கு இன்னொரு நேம் என்னன்னா பிளாக் கோல்டு. ஏன்னா வந்து கமர்ஷியலா அது அதிக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அது ரொம்ப ரேரா கூட சில இடத்துல கிடைக்கும். அதனால பிசிஆர் என்னன்னா பெட்ரோலியம் கான்வர்சேஷன் ரிசர்ச் அசோசியேஷன். இது ஃபுல் ஃபார்ம் வச்சு எக்ஸாம்ல கேட்பாங்க. The lowest temperature that a substance catches fire is the ignition temperature. அதாவது ஒரு பொருள் வந்து அதுக்கு தேவையான அந்த கம்மியான டெம்பரேச்சர், உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெட்ரோலியம், அந்த பெட்ரோலுக்கு இந்த டெம்பரேச்சர் தான் தேவை, அந்த டெம்பரேச்சர்ல ஃபார்ம் ஆகுது பாருங்க அந்த ஃபயர், அது பேர் தான் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க.
இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் at a வெரி லோ ignition டெம்பரேச்சர். அப்போ வெரி லோனா சீக்கிரமாவே இது ஃபயர் ஆயிரும் அப்படின்னு தான் மீன் பண்றாங்க. அப்போ இந்த இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? ஈஸியா எளிதா ஈஸி டு கேட்ச் ஃபயர். அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பர்ன்ஸ் இன் ஏர் அட் த ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல பாஸ்பரஸ் வந்து ஈஸியா ஃபயர் பண்ணிக்கும். அதனால இதை வந்து ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் சொல்லுவாங்க, சடனா பத்திக்கிறது. பாஸ்பரஸ் வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போராக்ஸ்ல கூட யூஸ் பண்ணுவாங்க பவுடர்ல. The unburnt carbon particle in illuminous flames is called blackening the utensils. அந்த எரியாத கார்பன் தான் வந்து அந்த பாத்திரங்கள் வந்து கருப்பு படிய வைக்குது. இது வந்து நம்ம எல்பிஜில பார்க்க முடியாது. நம்ம வெளியே விறகடுப்புலாம் பார்க்கலாம். Deforestation leads to increase the level of carbon dioxide in atmosphere. அப்போ deforestation increase ஆச்சுன்னா CO2 அதிகமாகும். CO2 அதிகமான நம்மளுக்கு கஷ்டம், மூச்சு விட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தேவை ஆக்சிஜன். The species found exclusively in the particular area is called the endemic species. அப்போ ஏசியன்டிக் லைன்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய குஜராத்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஸ்பீஷியஸ் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து எண்டமிக் ஸ்பீஷியஸ்னுவாங்க. ரெட் டேட்டா புக், இட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் புக் கீப்ஸ் த ரெக்கார்ட் ஆல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். எது வந்து அந்த அரிய வகை உயிரினமா இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த நோட் பண்ற புக் பேர் என்னன்னா ரெட் டேட்டா புக். இது யாரு கொண்டு வந்தோம்னா IUCN. அவங்க தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எப்போனா 1961 நினைக்கிறேன். Migratory birds fly to far away areas due to climate changes. Climate changesனால தான் அந்த பறவைகள் எல்லாம் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகுது வருஷம். பேசிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் ஆஃப் செல்லுன்னு பார்த்தோம்னா ஆர்கன்னு பார்த்தா செல்லு. ஒரு ஆர்கன் சிஸ்டம் எப்படி பில்ட் ஆகும்னா ஆர்கன் சிஸ்டம் குரூப் ஆஃப் ஆர்கன். ஓகே, இந்த குரூப் ஆஃப் ஆர்கன் என்ன? குரூப் ஆஃப் டிஷ்யூஸ். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ்னா என்னன்னா குரூப் ஆஃப் செல்ஸ். இதோடைய ஆர்டர் இப்படிதான் வரும். ஓகே, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன், டிஷ்யூ, செல். ராபர்ட் குக் தான் வந்து செல்லை கண்டுபிடிச்சாரு 1665ல க்ரோக் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மரப்பட்டை, ட்ரீயோட பார்க், அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சம் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா லெவனோக்கி வந்து 1674ல ஃப்ரீ லிவிங் செல் கண்டுபிடிச்சிருப்பாரு இன் பாண்ட் வாட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முக்கியமான நேம் ராபர்ட் பிரவுன். இவர் யாருன்னா 1831ல நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நேம் புருக்கிஞ்சி ஃபைபர்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட்ல ஒன்று இருக்கும், அதோட சயின்டிஸ்ட் தான் புருக்கிஞ்சி. இவர் வந்து புரோட்டோபிளாஸ்டை கண்டுபிடிச்சிருப்பாரு 1839ல. புரோட்டோபிளாசம்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் செல்லோட எல்லா கண்ட்ரோல் யார் பண்றா? நியூக்ளியஸ் தான் பண்றாரு. ஓகே, அடுத்து பேக்லைட் அண்ட் மெலமைன். பேக்லைட்னா என்னன்னா இது பேக்லைட் ஃபார்மால்டிகைட், ஃபினைல் ஃபார்மால்டிகைட். நான் கிட்ட எழுதுறேன், ஃபினைல் ஃபார்மால்டிகைட். பேக்லைட்னா இந்த மெலமைன் பிளாக் லைட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சுவிட்சஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்க்கு எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் ஸ்டோனர்ஸ் பிகாஸ் தே ப்ரொடியூஸ் த ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக். மெட்டல் வந்து அந்த சவுண்ட் சோர்னஸ் தான் அந்த தட்டும்போது சவுண்டு எழும்புறது. அலுமினியத்துக்கு அதிகம் இருக்கும் இதுல அந்த சோர்னஸ் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் சோடியம் பொட்டாசியம் ஆர் த சாஃப்ட் மெட்டல்ஸ் தட் கேன் பி கட் வித் நைஃப். நைஃபாலே நம்ம கட் பண்ற இந்த எலமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா சோடியமும் பொட்டாசியமும். லித்தியம் வந்து நம்ம எங்க ஸ்டோர் பண்ணலாம்னா ஸ்டோர் இன் பாராஃபின் வேக்ஸ், மினரல் ஆயில், அதுக்கப்புறம் கெரோசின். லித்தியம் கிடையாது, சோடியம் பொட்டாசியமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலாம்.
மெர்க்குரி மட்டும்தான் ஒரே ஒரு நான் மெட்டல் லிக்விட் இன் ஸ்டேட் ரூம். ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல எந்த மெட்டல் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தோம்னா மெர்க்குரி மட்டும்தான். பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவ் நான் மெட்டல். அது வந்து நம்ம தண்ணீர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மற்றது கூட வச்சு அது ஈஸியா ரியாக்ட் ஆயிரும் அட்மாஸ்பியரிக் ஏரோட சேரும்போது. Chloroplasts are found only in plant cell and help in the photosynthesis. ஆமா, இது பிளான்ட்ல மட்டும்தான் இருக்கும். அதே அனிமல்ல மட்டும் இருக்குன்னு பார்த்தோம்னா சென்ட்ரியோல் ஒன்று இருக்கும். சென்ட்ரியோல், இது சென்ட்ரோமியர், இதெல்லாம் வந்து only in animal cell. The process of fusion of the male and female gametes is called fertilization. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த animals give the birth young ones is called the viviparous. விவிபரஸ்னா குட்டி போடுறது. குட்டி போடுறதுன்னா என்ன? கவு, ஹியூமன், டாக், இது எல்லாமே இதுல வந்துடும். ஓவிபரஸ்னா என்னன்னா எக் லேயிங். இதுல வந்து ஸ்னேக் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முட்டை போடுற ஹென் வரும். பேட்ஸ் எல்லாம் அதுல தான் வரும். ஓகே, இப்போ ஹியூமனுக்கு பார்த்தோம்னா மென்சுரல் சைக்கிள் இருக்கு. அதே அதர் அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா யூஸ்ட்ரஸ் சைக்கிள்னு வாங்க. அதோடைய கெஸ்டேஷன் பேர்லாம், கெஸ்டேஷன் பேர்னா கர்ப்ப காலங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லார்வா இன்டு அடல்ட் இஸ் கால்ட் த மெட்டாமார்பிசஸ். அதாவது நம்ம ஒரு குட்டி பையனை பார்த்துருப்போம், சடனா அவன் வளர்ந்துருப்பான். அதுதான் வந்து மெட்டாமார்பிசஸ். டிராஸ்டிக் சேஞ்சஸ்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலம், சடனா மாறுறது. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம அந்த குட்டி நாயிலிருந்து பெரிய நாயா மாறி இருக்கோம்ல, அந்த 3 to 4 monthsலேயே, இதெல்லாம் வந்து மெட்டாமார்பிசம். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டேஜ்ல இருந்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு மாறது மெட்டாமார்பிசம் நம்ம சொல்லுவோம். பாலிமார்பிசம்னா டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, அடலன்ஸ்னா என்னன்னா அந்த நம்ம இந்த சின்ன வயசுல இருக்கிறத அடலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா அந்த ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி ஆகும். அதாவது பாய்ஸ்க்கு பார்த்தோன்னா ஆடம்ஸ் ஆப்பிள் நல்லா டெவலப் ஆகும். அப்புறம் ஃபேஷியல் ஏர்ஸ் வரும். கேர்ள்ஸுக்கு பார்த்தா அவங்களுக்கு ஹார்மோன் வந்து நல்லா பில்ட் ஆகும். இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் menstrual flow is called the menarche. அதே பாஸ் ஆகிறது வந்து மெனோபாஸ். The chromosome and nucleus of the cell carry genes. இந்த ஜீன் வந்து நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்னா 20,000 இருந்து 25,000 ஜீன் இருக்குமா. ஜீன்ஸ் இன் ஹியூமன் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இந்த ஜீன்ல தான் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் புரோட்டீன் எல்லாமே இருக்கும். அட்ரலின் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்கர் ஹார்மோன். இந்த அட்ரலின் வந்து நம்ம எப்பயாச்சும் கோவம் பட்டோம்னா ரொம்ப வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த அட்ரலின் தான் யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பாக்ஸிங்லலாம் அவங்களுக்கு அந்த ஒரு வெறி வருதுல, இந்த ஹார்மோன் தான் காரணம். இது எதுல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ப்ரொடியூஸ்டு பை adrenal gland, stimulated by pituitary gland. ஓகே, கிளான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டாபிக் படிக்கும்போது நிறைய கிளான்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்ட், தைராய்ட் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட். தைமஸ் கிளாண்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு 14 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. தைமஸ் கிளாண்டை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டிக்காக இருக்கும். புஷ் ஆர் புல் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். இதெல்லாம் ஆர்ஆர்பில கேட்ட கொஸ்டின். ஒரு விஷயத்தை தள்ளுறதோ இல்லை இழுக்கிறதோ காரணம் ஃபோர்ஸ் தான். The force acting on the unit area is called pressure. Pressureோட ஃபார்முலா என்ன? force by area. force ஓட யூனிட் என்ன? நியூட்டன். ஏரியாவோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். ஸோ வந்து நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் எப்போனா சீ லெவல் விட்டு அதிகமாக. நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஹைட்டு போக போக அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கம்மியாகும். ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆப்போசிட்ஸ் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கண்டிப்பா, ஏன்னா நம்ம
ஃப்ரிக்ஷன் இங்கிட்டு இருக்கும், இது ஃப்ரிக்ஷன், இது ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம மியூன்னு சொல்லலாம். இது ஸ்டாட்டிக் தான் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும், ஸ்லைடிங், அதுக்கப்புறம் ரோலிங். கொஸ்டின் கேட்பாங்க எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரிக்ஷன், எது வந்து ஹையஸ்ட் ஃப்ரிக்ஷன் கேட்டால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகம். ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், அதோடைய கான்டாக்ட் இருக்குது, ஸ்மூத் ஆர் ரஃபாக இருக்கான்னு. ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பாருங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஸ்மாலர் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனும் ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மி தான், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஸ்டாட்டிக், ஸ்லைடிங், ரோலிங். அதுக்கப்புறம் லூபிரிகன்ட்னா என்னன்னா, லூபிரிகன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆயில், மினரல் ஆயில், வேக்ஸ், இது எல்லாமே லூபிரிகன்ட் தான். அது என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணும். சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை வைப்ரேட் பண்ணோம்னா அதுதான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளுடைய வாயில அந்த சவுண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லேர்னெக்ஸ்ன்னு வாங்க, ஆர் ஓக்கல் கார்டுன்னு வாங்க. ஓகே, இதுதான் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு பார்த்தோம்னா ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்ன்றது அவர் கண்டுபிடிச்சவருடைய சயின்டிஸ்ட் பேரு, அவர் தான் இதை கண்டுபிடிச்சார். சவுண்டோடைய யூனிட்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி, அதுக்கு மெஷர் பண்றது ஹெர்ட்ஸ்னு. லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். அதாவது இதுவும் கேட்ட கொஸ்டின் தான், ஜேல கேட்ட கொஸ்டின். லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ஆம்ப்ளிடியூட். இதுதான் ஆம்ப்ளிடியூட். இது வந்து கிரஸ்ட்னு வாங்க, இது வந்து டவுன்னு வாங்க. ஒரு சவுண்ட், ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து 20 ஹெர்ட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். அதே வந்து ஒரு சவுண்ட் 20,000க்கு மேல இருந்துச்சுன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட். நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்தோம்னா அது என்ன நம்மளுக்கு என்ன கொண்டு வரும்னா விளைவுகள், ஹைப்பர் டென்ஷன், லேக் ஆஃப் ஸ்லீப், இதெல்லாம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் டிஸ்டில்டு வாட்டர் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸே இருக்காது, அது டிஸ்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் டிபாசிட்டிங் லேயர் ஆஃப் எனி desired material another material using electricity. கரண்ட் மூலமா ஒரு மெட்டல் மேல நம்ம ஒரு கோட் பண்றோம் பாருங்க, அது பேரு எலக்ட்ரோபிளேட்டிங். அதே குரோமியம் யூஸ் பண்ணோம்னா அது பேரு குரோமியம் பிளேட்டிங் வாங்க. அது வந்து நம்ம ஷைனிங் அப்பியரன்ஸ்க்காக இருக்கும். நம்ம இதை குரோமியம் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா அந்த எவர் சில்வர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். earthquake sudden shaking and trembling the earth. இது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னா ரிக்டர் ஸ்கேல்னு வாங்க, எவ்வளவு ரிக்டர்ல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் செசமோகிராஃப் என்னன்னா அந்த செசமோ ரெக்கார்ட் வேவ்ஸை வந்து அனலைஸ் பண்றதுக்கான ஒரு கருவி. ஓகே, லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். பிளஸ்ஸும் பிளஸ்ஸும் ரிப்பல் ஆகும், மைனஸ் மைனஸும் பிளஸ் பிளஸ் ரிப்பல் ஆகும். அதே மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் மைனஸ்னு பார்த்தோம்னா அது அட்ராக்ட் ஆகும். லைட்னிங் கண்டக்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த பில்டிங்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து லைட்னிங். இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும்ல இந்த டவர் மேலலாம், இதுதான் வந்து அந்த லைட்னிங் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. The process of electric discharge between clouds and earth cause lightning. அதாவது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஆகுது பாருங்க வானத்துக்கும் பூமிக்கும் உள்ளது, அப்பதான் வந்து லைட்னிங் ப்ரொடியூஸ் ஆகுது. The angle of incidence always equal to angle of reflection. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம், லைட் டாபிக் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் கலர்ஸா மாறுறது என்னன்னா டிஸ்பரஷன். அதாவது ஒயிட் லைட் வந்து விப்ஜியரா மாறும், இது பேர் தான் வந்து dispersion in prism. Most sensitive part of the eye பார்த்தா ரெட்டினா வந்து பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ், இன்வெர்டட் இமேஜ். லேக் ஆஃப் விட்டமின் ஏ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நைட் பிளைண்ட்னஸ் வரும், செரத்தாலமி வரும், அதுக்கப்புறம் நாக்டலோபியா,
இந்த டிசீஸ்ல வரும். அதுக்கப்புறம் வயர்லெஸ் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்காக ரீடிங் அண்ட் ரைட்டிங்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார் எமிட்ஸ் தியர் ஓன் லைட் பட் பிளான்ஸ் டோன்ட். ஏன்னா இதுல வந்து அந்த லைட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்டாருக்குன்னு பார்த்தோம்னா இதுல வந்து பிளாஸ்மா இருக்கும், அதனால லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் 1 year is equal to light hour. அப்போ 1 light hour is equal to 9.6 into 10^15 மீட்டர் 1 light year நம்ம பார்த்தோம்னா. The pole stars appear stationary because the close to axis of rotation of the earth. நம்ம ஏன் ஸ்டார்லாம் நிக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எர்த்தோட ரொட்டேஷன் பக்கத்துல இருக்கனாலதான் ஸ்டார் வந்து மூவ் ஆகாத மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். The sun and celestial bodies என்னன்னா அந்த மூணு பிளானட்ஸ் எல்லாமே இந்த celestial bodies தான். revolve around it form the solar system. அது எல்லாமே மாத்தி மாத்தி அது சுத்திக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. Mercury is the planet nearest to the sun. ஏன்னா அது ஃபர்ஸ்ட், செகண்ட் இது, எர்த் வந்து தேர்டு, ஃபோர்த் வந்து மார்ஸ், ஃபிஃப்த் வந்து ஜூபிட்டர் நம்ம தெரியும். அப்புறம் அது சிக்ஸ்த் வந்து சர்டன், 7 நெப்டியூன், 8 யுரேனஸ் நம்ம பார்த்துருப்போம். வீனஸ் தான் பிரைட்டஸ்ட் பிளானட் இன் நைட் ஸ்கை. அதே மாதிரி இது வந்து ட்வின் சிஸ்டர் ஆஃப் எர்த். பூமிக்கு பக்கத்துல இருக்கனால பூமியோடைய பக்கத்துல இருக்கனால இது வந்து ட்வின் சிஸ்டர்னுவாங்க. பார்க்க பூமி மாதிரியே இருக்கும், ஆனா ரொம்ப ஹீட்டா இருக்கும் அங்க, ஏன்னா சூரியன் ரொம்ப பக்கத்துல அங்க இருக்கும். மார்ஸ் இஸ் ஆஃப்டன் ரெட் பிளானட் டியூ டு ரெட்டிஷ் அப்பியரன்ஸ். ஏன்னா வந்து அங்க சல்பரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் அங்க இருக்கும், அதனால ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஜூபிட்டர் லார்ஜஸ்ட் பிளானட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அதே மாதிரி சர்டன் தான் வந்து ரிங்ஸ் வச்சிருக்கும். ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஆக்சுவலி மீட்டியாஸ் போன் அந்த என்டரிங் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். அது அட்மாஸ்பியர் வரும்போது லைட்டா எரியிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அந்த எரி நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆலி காம்பர்னா என்னன்னா வால் நட்சத்திரம். அது எல்லா 76 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியை கிராஸ் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் யூஸ்டு ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஏர் பொல்யூஷன் காஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அண்ட் குளோபல் வார்மிங். கண்டிப்பா நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் நிறைய வரும், பல்மனரி அந்த டிசீஸ் எல்லாமே அந்த ஏர் பொல்யூஷனால தான் வரும். இப்போ டெல்லியில நிறைய அந்த ஏர் பொல்யூஷன் இருக்கு. கார்பன் மோனாக்சைடு வந்து ரொம்ப பாய்சன், ஏன்னா வந்து இது இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூயல்ஸ். ரீசன் கேட்பாங்க, ஏன் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து ரொம்ப பாய்சனா இருக்குன்னு. ஸ்மக் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபாக். இது எஸ்எம், இது ஓஜி. ஸோ ஸ்மக்னா என்னன்னா புகையும் பனியும் சேர்க்கிறது. ஆசிட் அண்ட் caused by presence of oxides, nitrogen and sulfur less than 5.6 pH or 5.5 pH போச்சுன்னா அது ஆசிட் ரெயின். Trapping of radiation by Earth's atmosphere is called the greenhouse gas effect இருக்கும். மெயினா greenhouse gasல என்னென்ன கேஸ் இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். மீத்தேனுக்கு ஃபார்முலா CH4, கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ரொம்ப ஓசோன் லேயரை ஓட்ட பண்ணும். ஓசோன் லேயரோட ஃபார்முலா என்னன்னா O3. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில், ஏசியில் இதெல்லாம் இருக்கும் இந்த CFC. வாட்டர் விச் சூட்டபிள் ட்ரிங்கிங் இன் கால்ட் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர்னா என்ன அர்த்தம்னா குடிக்கிற தண்ணியா இருக்கணும். குளோரினேஷன் பேர்லயே இருக்கு, தண்ணியில நம்ம பியூரிஃபை பண்றதுக்காக குளோரின் ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து குளோரினேஷன். Irrigation is the supply of the water crops at regular interval. அதாவது இரிகேஷன் தான் நீர் பாய்ச்சுறது, பயிர்களை குறிப்பிட்ட கால இடைவேளை நீர் பாய்ச்சுவது. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல, இப்படி எப்படி தண்ணி தெளிக்க எல்லா இடத்துலையும். ட்ரிப் சிஸ்டம் தான் வந்து பெஸ்ட் டெக்னிக் ஃபார் வாட்டரிங் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். இதெல்லாம் NCERT தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. RRB ஜேல வந்திருக்கு, ALPல அதெல்லாம் வந்திருக்கு. ஹார்வெஸ்டிங் இஸ் த கட்டிங் ஆஃப் த crop ஆஃப்டர் த மெச்சூர். அறுவடைன்றது அந்த பயிர் நிலம் வந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறது. லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின் டன் இன் சிலோஸ் அண்ட் கிரானரிஸ்.
தானியங்களை பெரிய அளவில் சேமிக்க சிலோக்கள் மற்றும் களஞ்சியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. Rearing animal on large scale is called the animal husbandry. Rearingனா ஒன்றும் கிடையாது, உணவுக்காக விலங்குகளை பெரிய அளவில் வளர்ப்பது கால்நடை வளர்ப்பு எனப்படும். அதுக்கப்புறம் நைலான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சிந்தட்டிக் ஃபைபர்னா இது. அதே ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்னு பார்த்தோம்னா ரேயான். டெர்லின் தான் வந்து பாப்புலர் பாலியஸ்டர் டு ஃபைண்ட் த ஃபைன் yarn. yarnsனா நூல்கள், த்ரெட்னு நம்ம பார்த்தோம். Combustion is the chemical process in which the substance reacts with oxygen to give off. ஒரு பொருள் எரினா நம்மளுக்கு ஆக்சிஜன் நீடா இருக்கும் for combustion. Global warming caused the melting of the glaciers and rising sea level. அதாவது நம்மளுடைய பனிக்கட்டிகள்லாம் உருவறதுக்கு காரணம் குளோபல் வார்மிங் அதிகமாயிருச்சுன்னா, ஹீட் அதிகமாகி டீஃபாரஸ்டேஷன் அதிகமாகறதுனால தான் இந்த குளோபல் வார்மிங் அஃபெக்ட் ஆகுது. Friction can be increased by making surface rough. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா friction directly proportional to the surface area. ரஃப்பா இருந்துச்சுன்னா more friction. ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா less friction. ஓகே, இன்னைக்கு நம்ம 100 கொஸ்டின் 8th NCERT கவர் பண்ணியிருக்கோம். சில வேர்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலுமே ஃபைனல் நம்ம PUQ சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா சயின்ஸ் கொஸ்டினும் சேர்த்து நம்ம பார்ப்போம் கண்டிப்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. PDF வேணா நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 9th NCERT பார்க்க போறோம். இன்னும் 2 டேஸ்ல நம்ம 10th NCERT எப்படியுமே இந்த வெனஸ்டேக்குள்ள முடிச்சிருவோம். நம்ம இது ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்கலாமா பாலிட்டி எடுக்கலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி ஆர் பாலிட்டி கமெண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த லெவல் மூவ் ஆகலாம். தேங்க்யூ.